لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அத்தனை பகுதிகளில் இருந்தும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி இஹ்ராம் கட்டியவர்களாக நாம் ஓதிய இந்த புனிதனுக்கு தக்பீராவை முடித்தவர்களாக உலகம் முழுவதில் இருந்தும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஆட்சிகள் சென்று குழுமிக் கொண்டிருப்பதை நேரடியாக கண்கூடாக மீடியாக்களின் வாயிலாக நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் சில தினங்களுக்கு முன்பும் நேற்று வரையிலும் நம்முடைய ஊரில் இருந்து பல ஆட்சிகள் புறப்பட்டு இன்றைய தினமும் நம்முடைய பள்ளியில் இருந்து புனிதமிக்க அவர்கள் சொல்கின்றார்கள். பயான் செய்வதற்கான நேரம் இதுவல்ல. அந்த ஆட்சிகளுக்காக துவா செய்து அவர்களிடத்திலே நாம் முஸ்தாபஹா செய்து நமக்காக அவர்கள் துவா செய்யும்படி அவர்களை ஞாபகப்படுத்தி நம்முடைய மேலான ஸலவாத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிலே அவர்கள் எத்தி வைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய அபாவையும் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்துவதற்காக இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு 2 ஆட்சிகள் வருவதற்குள் நாம் இந்த முறையை முடித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து துஆ நிகழ்ச்சி நடைபெறும். அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலத்தில் உலகளாவிய அளவிலே மக்கள் ஹஜ்ஜிக்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இமாம்கள் கிதாபிலே குறிப்பாக ஒரு விளக்கம் ஒன்றை தருவார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு செல்கிறார் என்றால் 4 நபர்களில் ஒருவருடைய அழைப்பின் பேரில் அவர் ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொள்கின்றார். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் கட்டளையிட்டார். வஅதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், நபியே உலகளாவிய அளவில் மக்களை நீங்கள் ஹஜ்ஜிக்காக நீங்கள் அழையுங்கள் என்று எல்லாம் கட்டளையிட்டார். அவர்களும் அபூ குபைஸ் என்கின்ற மலையில் நின்று கொண்டு மக்களை அவர்கள் அழைத்தார்கள். அழைப்பை யாரெல்லாம் கேட்டு லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜின் பாக்கியம் கிடைக்கும் என்று நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இமாம்கள் இந்த விளக்கத்தையும் தஃசீர் கிதாபுகளிலே சொல்கிறார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு செல்கிறார் என்றால் 4 நபர்களில் ஏதாவது ஒரு நபருடைய அழைப்பு அவருடைய காதிலே விழுந்திருக்கும். அதனுடைய அடிப்படையில் அவர்கள் இந்த ஹஜ்ஜி பயணத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். 4 நபர்களில் முதல் நபர் அல்லாஹ். அல்லாஹ்வை நேரடியாக சில நபர்களை ஹஜ்ஜிக்கு அழைக்கின்றார். அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரில் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அழைப்பு நேரடியாக யாரின் காதுகளிலே விழுந்ததோ அவர்களெல்லாம் இந்த ஹஜ்ஜி பாக்கியத்தை பெற்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நேசராகவே அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். வலியும் மின் அவுலியா இல்லாஹ், ஆயிரக்கணக்கான இறைநேசர்கள் வலிமார்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பை நேரடியாக காதுகளில் ஏற்று ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொண்டு வந்தவர்கள் வலிமார்களில் ஒருவராக ஆகிவிடுகின்றார். இது ஒரு ரகம். இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பை ஏற்று அதற்கு பதில் சொல்லி அதனுடைய அடிப்படையில் ஒருவர் ஹஜ்ஜை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த நிலைமையை அடைகின்றார்? இமாம்கள் அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். அவருடைய ஹஜ்ஜுடைய வாழ்க்கைக்கு முன்பு, ஹஜ்ஜி பயணத்திற்கு முன்பு, ஹஜ்ஜி பயணத்திற்கு பின்பு என்று அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை பெறுகின்றார். ஹஜ்ஜிக்கு முன்பதாக அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்தார் என்றால் அவர் நேர் மாற்றமாக ஏற்கனவே பார்த்த வாழ்க்கையில் இருந்து மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர் அடைந்திருப்பார். அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பை ஏற்று அவர் ஹஜ்ஜிக்கு சென்று வந்திருக்கின்றார் என்று அதனுடைய பொருள். நான்காவதாக இன்னொரு நபர் இருக்கின்றார், முக்கியமான ஒரு நபர். இந்த 3 நபர்களுடைய அழைப்பை பார்த்ததும் அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அல்லாஹ்வே, நானும் சில நபர்களை அழைக்க வேண்டும். எனக்கென்று சில நபர்கள் இருக்கின்றார்கள், உனக்கென்று எப்படி சில நபர்கள் இருக்கின்றார்கள் அதனை போல எனக்கென சில நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நான் தான் அழைக்க வேண்டும். என்னுடைய அழைப்புக்கு அவர்கள் நிச்சயம் பதில் கொடுப்பார்கள் என்று 4வது ஒரு நபர் அல்லாஹ்விடத்திலே அழைக்கின்ற இந்த ஆணையை கேட்டு பெற்றார். அந்த நபர் தான் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இப்லீஸ், ஷைத்தான். அவனுக்கும் அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தான். இப்லீஸுடைய அழைப்பை யாரெல்லாம் கேட்டு ஹஜ்ஜிக்கு சென்றார்களோ அவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான். ஏற்கனவே எப்படி இருந்தார்களோ அப்படியே தான் ஹஜ்ஜிக்கு பின்பும் அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை என்பது ஒரே சீராக சென்று கொண்டிருக்கும். இடையிலே ஒரு விபத்தை போல இந்த ஹஜ்ஜி பயணம் அமைந்திருக்கும். ஏற்கனவே எப்படி இருந்தாலும் அப்படியேதான் ஹஜ்ஜிக்கு பின்பும் இருப்பார். அப்படியானால் ஷைத்தானுடைய அழைப்பை ஏற்றவர் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்றார் என்பது அதனுடைய பொருள். எல்லாருமே இன்றைக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய இந்த ஆட்சிகள் வரக்கூடிய காலங்களிலே நம்மை போல நபர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய இந்த ஆட்சிகள், வருங்கால ஆட்சிகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை செழிப்படுத்தி செல்லக்கூடிய நற்பாக்கிய ஆட்சிகளாக வல்லரப்பான் நம் அனைவர்களையும் ஆக்கிய அன்பானாக எல்லாருடைய மிகப்பெரிய கிருபையினால் ஹஜ்ஜிலே அந்த இடங்களிலே துஆ கபூலாகக்கூடிய அந்த இடங்களில் எப்படிப்பட்ட துஆக்கள் எல்லாம் கபூலாக இருக்கிறது என்பதை நேரடியாக இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாட்டில் இருந்து அகதிகளாக மக்காவிற்கு சென்றவர்கள், இந்திய நாட்டில் இருந்து மிக பெரும் உலமாக்கள் அகதிகளாக கப்பலிலே மக்காவிற்கு அவர்கள் தப்பிச் சென்றார்கள். அகதிகளுடைய பிள்ளைகளை போத செய்ய வேண்டும் என்பதற்காக, கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தனியாக அதற்கென ஒரு மதரசா ஒன்று காபாவுக்கு பக்கத்திலேயே துவங்கப்பட்டது. சௌரத்தியா மதரசா என்பது அதனுடைய பொருள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு வரை ஹரம் ஷரீஃபினுடைய வலது பக்கத்தில் ஹரமுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. இன்றைக்கு ஹரம் யஷ்ரப் பள்ளியினால் காபாவிலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரை தாண்டி காபியா என்கின்ற இடத்திற்கு அது இடமாற்றம் செய்யப்பட்டது. நான் கடைசியாக உம்ராவுக்கு சென்ற பொழுது அங்கே போய் ஆட்சிகள் கொடுத்த ஒப்படைப்புகளை எல்லாம் நான் கொடுத்து வந்தேன். பாகிஸ்தானை சேர்ந்த மாஜித் மௌலானா அவர்கள் இன்றைக்கு அதனுடைய முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய நாட்டில் இருந்து அகதிகளாக இங்கே சென்றவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே காபாவை அவர்கள் பலம் வருகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வைத்த மிக முக்கியமான துஆ, அல்லாஹ்வே, இந்திய நாடு விடுதலை அடைய வேண்டும், இந்திய மக்கள் சுதந்திரத்தை அவர்கள் சுகிக்க வேண்டும் என்றவர்கள் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆவுடைய அடிப்படையில் நம்முடைய நாட்டுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்தது. அதே போன்று இதே வருடமும் அங்கே கொண்டு சென்ற ஆட்சிகள் நம்முடைய நாட்டின் மீது மிகப்பெரிய அளவுக்கு கவலை கொண்டு மறவாமல் அவர்கள் செய்த துஆ, நாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்த துஆவினுடைய பரக்கத்தினால் நம்முடைய நாட்டினுடைய நச்சிப்பாவினுடைய பற்கள் இன்றைக்கு விடுதப்பட்டது. எனவே இன்னும் சொல்லக்கூடிய இந்த ஆட்சிகள் எல்லாம் நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய மக்களுக்காக, உலகளாவிய இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய அமைதிக்காக, நம்முடைய ஊர் மக்களுக்காக, ஊரில் வாழக்கூடிய எல்லா சமூகத்து மக்களுக்காக, நம் அனைவருடைய விவசாயம், வியாபாரம், தொழில்துறைகள் அனைத்திலும் நம் அனைவருக்கும் எல்லாம் பரக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆட்சிகள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும்படி நாம் கேட்டுக்கொண்டு சிறிது நேரம் பெரியவழி இமாம் அவர்கள் ஆட்சிகளை வழிநடத்தி வைப்பதற்கான ஒரு சிறிய நசீகத்தை செய்வார்.
لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفيعنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய அளவற்ற கிருபையினால் நம் அனைவருக்கும் செய்த மாபெரும் கிருபை அவருடைய புனித திருவீட்டை ஹஜ்ஜி செய்வதற்காக செல்லக்கூடியவர்களை வழியனுப்பக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் அருள்வதற்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹாஜிகளை போற்றினால் இன்னும் இந்த உலகத்திலிருந்து யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்காக வருகிறார்களோ அத்தனை ஹாஜிகளை போற்றினாலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவதற்குரியவான அல்லாஹ். அன்பான பெருமக்களே, நம்மில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யவில்லையோ நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் எப்பொழுது நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகின்றானோ நாம் செய்யக்கூடிய துஆவினுடைய பரக்கத்தினால் ஹஜ்ஜி செல்வதற்குண்டான வாய்ப்பை துஆவின் மூலமாக பலரும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கதா, அல்லாஹ்வுடைய விதி, அது ரெண்டு விதமாக இருக்கு. அல்லாஹ் நம் சம்பந்தமாக அல்லாஹ் ரெண்டு விதமான விதிகளை எழுதி வச்சிருக்கிறான். ஒரு விதிக்கு பேரு கலாயே முபரம், ஒரு விதிக்கு பேரு கலாயே முபரம், இன்னொரு விதிக்கு பேரு கலாயே முஅல்லல். இந்த ரெண்டு விதமான விதி நமக்கு எழுதப்பட்டிருக்கு. கலாயே முபரம் என்றால் எந்த காலத்திலும் மாறாது. அல்லாஹ் எழுதுனதுதான். அதுல மாற்றம் செய்வதோ திருத்தம் செய்வதோ அதை உண்மை கைவிக்க முடியாது. முபரம்னா அப்படியே ஸ்டாண்டர்டா நிற்கும், அவ்வளவுதான். அதை மாற்ற முடியாது. இன்னொன்று இருக்கிறது கலாயே முஅல்லல். முஅல்லல்னு சொன்னா தோண்டிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கலா எப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உதாரணத்துக்கு ஹதீஸ் சம்பந்தமா பேசும்பொழுது ஒரு கலாயே முஅல்லல் என்று சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆளுக்கு முபரம்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜுடைய நசீபே இருக்கிறார். ஹஜ்ஜுடைய நசீப் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு கலா, இன்னொரு விதி எப்படி இருக்கும் என்றால் முஅல்லல் அப்படின்னா அல்லாஹ் எப்படி எழுதியிருப்பார், இவருக்கு ஹஜ்ஜுடைய நசீப் இல்லை, ஆனால் இவர் துஆ செய்தால் ஹஜ்ஜ நசீபாகும்னு எழுதியிருப்பான். முபரமை பொறுத்தவரை அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியமே இல்லை, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு முஅல்லல் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி எழுதி வச்சிருப்பான், இவருக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் என்பது இல்லை, ஒருவேளை அவர் துஆ செய்தால் ஹஜ்ஜுடைய நசீபை முழுக்க அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். இந்த இரண்டாவது முஅல்லல் என்று சொல்லக்கூடிய அந்த விதியை நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் துஆ செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய துஆவின் மூலமாகவோ அல்லது ஹாஜிகளுடைய துஆவின் மூலமாகவோ நமக்கு கிடைக்காத ஒரு நசீப், அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் நசீபாக்கி தருவான் என்பதை நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது ஹாஜிகளுக்கு முக்கியமாக நாம் சொல்லக்கூடிய ஒன்று, வீட்டில் இருக்கிற மாதிரி அல்ல ஹஜ்ஜி. அங்க போனால் பலதரப்பட்ட மக்கள் பார்க்கலாம். மொத்த பிபியும் அங்கதான் வரும், இருக்கக்கூடிய டென்ஷன்ல A to Z அங்கதான் வரும், பலவிதமா வருவாங்க. நீங்க ஹஜ்ஜி வந்து போறீங்க, ஒரு ஆள் கால் மிதிப்பாங்க, ஒரு ஆள் கை மிதிப்பாங்க. ஹஜ்ஜி கமிட்டில போனா இன்னும் பலவிதமான மக்கள், பலதரப்பட்ட குணமுடையவர்களை சந்திக்க வேண்டியது வரும். ரொம்ப பொறுமையை நாம் கையாள வேண்டும், சகிப்புத்தன்மையை கையாள வேண்டும். எந்த அளவுக்கு வாய் போட்டிக்கு சலாமதா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. காரணம் போகக்கூடிய இடம் அந்த மாதிரி இருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ஜை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது எப்படி அறிமுகம் செய்யலாம்? الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை அறிமுகம் செய்யும் பொழுது ஹஜ்ஜில என்ன செய்யணும்ன்றத முதல்ல சொல்லணும். ஒரு ஆள் கம்பெனிக்கு வேலைக்கு வராருன்னா அவன் என்ன செய்யணுங்கிறத முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரெண்டாவது சொல்லணும். முதல்ல அவருடைய டியூட்டி என்ன, ஒரு கம்பெனிக்கு வராருன்னா முதல்ல என்ன செய்யணுங்கிறத முதல்ல சொல்லுவான். அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ரெண்டாவது சொல்லுவாங்க.
மீனாக தங்கணும், காபாவை தவாஃப் செய்யணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும், அரஃபாவுக்கு போகணும், இது எதுவுமே இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ஜை அறிமுகம் செய்யும் பொழுது நீங்க ஹஜ்ஜிக்கு வந்தா தர்க்கம் செய்யக்கூடாது, சண்டை செய்யக்கூடாது, குழப்பம் செய்யக்கூடாது. அப்ப ஹஜ்ஜிக்கு வந்தா முதல்ல என்ன செய்யக்கூடாதோ அதுதான் முதல்ல அல்லாஹ் சொல்றோம். என்ன செய்யணுங்கிறத அல்லாஹ் சொல்லல. அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நாம் ரொம்ப ஐம்புலங்களையும் அடக்கி வைக்கணும். எந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் இருந்தால்தான் அந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை பாக்கியங்களையும் நாம் பெறலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடிக்கிறார். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரவங்க சாதாரண மாணவர்கள் அல்ல, அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். அந்த பாக்கியம் அல்லாஹ் ஹாஜிகளுக்கு வைத்திருக்கிறான். அதற்கு தகுந்தவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். முன்னாடி அதை சொன்ன மாதிரி 4 விதமான மக்கள் போயிட்டு வராங்க. அது எந்த லிஸ்டில் நம்ம இருக்கிறோம் தெரியல. பண்பான பெருமக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடிச்ச ஒன்று யார் அப்படி பொதுவாக ஒரு ஆள் வீட்டில் வேலை செஞ்சா அவங்களுக்கு கூலி கொடுக்குறது வழக்கம். எனக்கு என்ன கூலி வேலை கேட்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீ காபாவை கட்ட சொன்னேன், காபாவை நான் கட்டிட்டேன். பொதுவாக இதாட்ட சொல்றோம், பொதுவாக வேலை செஞ்சா கூலி கொடுக்குற வழக்கம் இருக்குது. நானும் காபாவை கட்டியிருக்கிறேன், எனக்கு என்ன கூலி தருவாங்க? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், இதா துஃதபிஹி ஃபஅஃபிர் தம்பர். இந்த காபாவை நீங்க கட்டிங்க, இந்த காபாவை நீங்கள் தவாஃப் செய்தால், இந்த காபாவை நீங்க கட்டினீங்களோ அந்த காபாவை நீங்கள் தவாஃப் செய்தால் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடல. அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா இருக்கு. சிதினி அதாவது கூலி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். சில சமயத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்கணும், முதலாளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து போட்டு கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சிதினி பத்தாது, செஞ்ச ப்ராஜெக்ட் வேலை பெரிய வேலை, சாதாரண வேலை. காபாவை கட்ட சொல்லியிருக்கிறேன், அதுக்கு சின்ன கூலியா கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் கூலி கூட கொடுத்தது நல்லா இருக்கு. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அடுத்து சொன்னார், உம்முடைய பிச்சலங்களில் யார் யாரெல்லாம் தவாஃப் செய்வார்களோ அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிச்சிருக்கேன். கெட்டது நீங்க தான், அதனால நீங்க தவாஃப் செஞ்சு அவங்க பாவத்தை மன்னிப்பேன் கூட கேட்குறீங்க எக்ஸ்ட்ராவா. உங்களுடைய பிச்சலங்களில் உங்களுடைய சமுதாய மக்களில் யார் யாரெல்லாம் தவாஃப் செய்கிறார்களோ அவங்க பாவத்தையும் மன்னிச்சிருவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடல, சிதினி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறான். கேட்கறத கேட்க வேண்டியது, எவ்வளவு கேட்கறதோ கேட்டு வாங்க வேண்டியது. அல்லாஹ்வே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூலி போடுது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மூன்றாவதாக சொன்னான், உங்களுடைய பிச்சலங்களில் யார் யாரெல்லாம் இங்க வந்து தவாஃப் செஞ்சுட்டு போறாங்களோ அவங்க பாவத்தையும் மன்னிச்சிடுவேன். அவர்கள் யார் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவங்க பாவத்தையும் மன்னிச்சிடுவேன். யார் யாரெல்லாம் வந்து தவாஃப் செய்வார்களோ அவருடைய பாவங்களையும் மன்னிப்பேன். அவர்கள் யாருக்கேனும் பாவ மன்னிப்பு தேவையில்லை அவங்களையும் மன்னிச்சிடுவேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வார்த்தையை கேட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்பி ஹஸ்பி யா ரப்பி ஹஸ்பி யா ரப்பி, இது போதும், இதெல்லாம் தேவை. தவாஃப் செஞ்சவங்களையும் மன்னிக்கிறேன், தவாஃப் செய்தவர்கள் யாருக்கான பாவ மன்னிப்பு தேவையானோ அவங்க பாவங்களையும் மன்னிக்கிறார் என்று சொல்கிறார். இதை விட ரெண்டு தேவை. ஹஸ்பி எனக்கு போதும் என்று சொன்னார்கள் என்றால் அப்படிப்பட்ட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நாம் அடுத்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் உண்டான அந்த தகுதியை பெற்றவர்களாக நாம் வர வேண்டும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹாஜிகள் வந்தால் அவங்க போய் முசாஃபா செய்யுங்க, அவங்கள்ட்ட உங்க பாவ மன்னிப்பு மன்னிக்கப்படுவதற்கு நீங்க துஆ செய்யுங்க. அவர்களுக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கிறது துஆ செய்யுங்க நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவர் மன்னிக்கப்பட்டவராகவே வந்திருக்கிறார். மன்னிக்கப்பட்டவராக வந்தது மட்டுமல்ல, அவங்க யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டாலோ அந்த அவருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்குண்டான அத்தாரிட்டியோடு வந்திருக்கிறாங்க. அதனால ஆஜிகள்கிட்ட நான் மணிவான முறையில் சொல்லிக் கொள்வது, விதமான இளைஞர்கள் அதுவும் ஹஜ் கமிட்டியில் போனால் ரொம்ப செலவாக இருக்கும். பிரைவேட்டை விட ஹஜ் கமிட்டியில் போனால் கடுமையான பிரச்சனைகள். நம்ம அத்தா ஹஜ்ஜிக்கு போகும்போது நான் பார்த்தேன், அத்தா ஹஜ்ஜிக்கு போகும்போது போய் பார்த்ததுல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது. சமயத்திலிருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ பிரச்சனையும் வருது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள போது அதையெல்லாம் நாம் பொறுமையாக கொள்ளலாம். அதான் வீட்டுக்கு வந்து நம்ம அடங்கிதான் இருக்கும். அதனால பலவிதமான கோபங்களை ஏற்படுத்தக்கூடிய விருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் நடைபெற்றாலும் நாம் எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அத்தனையும் நாம் பொறுமையாக இருக்கிறோம்.
உறவினர்களே, ஹஜ்ஜின் நினைவுகள் என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருந்து மறைந்து விடுவதில்லை. ஒரு மனிதர் புனிதமிக்க ஹஜ்ஜுக்கு செல்கிறார் என்றால் புனிதமிக்க அந்த கஅபாவுடைய நினைவு அவருடைய உள்ளத்தில் இருந்து மறைவதற்கும் மறப்பதற்கும் மிக நீண்ட நெடுங்காலங்கள் பிடிக்கும். ஒரு முறை ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போய்விட்டு வந்தார் என்றால் மீண்டும் மீண்டும் அங்கே செல்வதற்கு அவருடைய உள்ளம் துடித்து கொண்டே இருக்கும். அங்கே செய்த அமலருடைய நினைவலைகள் அவருடைய உள்ளத்தில் மறவாமல் இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக சென்ற வருடம் நம்முடைய பக்கத்து ஊரில் இருந்து ஒரு ஆஜி ஹஜ்ஜிக்கு சென்றார். ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்ததில் இருந்து இன்று வரையிலும் கஅபாவே அவருடைய நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், நான் அவ்வளவு சீக்கிரமாக அதை மறக்க முடியவில்லை. அந்த நினைவுகள் எனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. ஹஜ்ஜுடைய அந்த அமல்கள் மட்டுமல்ல, ஹஜ்ஜிக்கு செய்த எல்லா ஏற்பாடுகளும் இன்னும் என்னுடைய மனதிலே பசுமையாக நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். எனவே இந்த வருடம் செல்லக்கூடிய ஆண்டுகளுக்கு எங்கெல்லாம் நாம் புரோகிராம்களை ஏற்படுத்தினோமோ, எங்கெல்லாம் பயிற்சி வகுப்புகளை ஏற்படுத்தினோமோ, அனைத்து வகுப்புகளிலும் அவரும் இந்த வருடம் தானாக மனம் வந்து கலந்து கொண்டார். எல்லா இடங்களிலும் மட்டுமல்ல, நான் ஆட்சிகளோடு சென்னைக்கு செல்ல வேண்டும். சென்னையிலே நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி முகாம்கள் அங்கே தங்கியிருக்கக்கூடிய காலம் வரையிலும் அவர்களுக்கு தொடர்ந்து தர்பியா வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். காலை ஃபஜ்ர் தொழுது முடித்ததில் இருந்து முதல் வகுப்பு ஆரம்பமாகிவிடும். நான்கு நபர்களாக அமர்ந்து கொண்டு மக்காவிலும் மதீனாவிலும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை ஒரு நபர் ஏற்கனவே கூப்பிட்டு வந்த நபர் ஒருவர் ஒரு 4-5 நபர்களை வைத்துக் கொண்டு குழுவாக இந்த பயிற்சி முகாம்கள் அங்கே நடைபெறும். அதனை அடுத்து 10 மணிக்கு மேலாக பயான்கள் நடைபெறும். பெண்களுக்கு தனியாக நடைபெறும். இரவு வேளைகளிலே விஷுவல் மீடியா மூலமாக படம் காட்டப்பட்டு அதன் மூலமாக அங்கே அமல்கள் செய்யக்கூடிய முறைகள் நடைபெறும். முழுக்க அங்கே ஹஜ்ஜுடைய பிரார்த்திகர்கள் அதிகமாக அங்கே நடைபெறும். முந்தி ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு நானும் அங்கே ஒரு 3 நாட்கள் அங்கே ஆசிரியரோடு எம்ஆர்என் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த வருடத்திலே, முகமது அஜரத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன அந்த வருடத்தில் ஆசிரியரோடு ஒரு 3 நாட்கள் நானும் அங்கே கலந்திருக்கிறேன். விடுமுறை இல்லாததன் காரணமாக இப்போது என்னால் செல்ல முடியவில்லை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், சென்ற வருடம் ஹஜ்ஜை முடித்து வந்த அந்த நபர் அந்த தேட்டத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் அந்த வகுப்புகளிலே போய் அமர வேண்டும். ஹஜ்ஜி சம்பந்தமாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்ற ஆவலாக இன்றைக்கு ஆசிரியரோடு அவர் சென்னைக்கு செல்கின்றார். ஜும்மாவில் கூட ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். நம்முடைய ஊரில் இருந்து ஹஜ்ஜு என்றால் என்ன என்று திரும்பி கூட பார்க்கலாம் ஒரு நபர் நல்ல வசதி வாழ்ந்திருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அடிப்படையில் அறவே இல்லை. அவருக்கு யாரும் அவரை ஞாபகப்படுத்தவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரை வலுக்கட்டாயமாக அவருடைய உறவினர் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது சென்னையிலே 2-3 நாட்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார். மறுவருடம் அவரும் ஹஜ்ஜுக்கு சென்றார். குழுக்களிலே அவருடைய பெயர் வந்தது, போகக்கூடிய வாய்ப்பை பெற்றார், போய்விட்டு வந்து விட்டார். எப்படி நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், சென்னையிலே நான் தங்கியிருந்த 2-3 நாட்கள் தொடர்படியாக நடக்கக்கூடிய இந்த பிரார்த்திகர்கள், வகுப்புகள், தர்பியாக்கள், ஆஜிகளை கூட்டமாக வந்து வழியெடுக்க வந்த மக்கள் திரள்கள் அங்கே பார்த்தால் தெரியும், போய்விட்டு வந்தவர்களுக்கு தெரியும். மனுஷன் மைதானத்தை போல ஒரு காட்சியை சென்னை ஹஜ் ஹவுஸிலே நாம் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு ஜனத்திரள் கூட்டத்துக்கு மத்தியிலே போய் இருக்கக்கூடிய காணக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நாமும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். இங்கே எதை பற்றி சொல்கிறார்களோ, எந்த இடத்தை பற்றி சொல்கிறார்களோ அந்த இடத்தை நாமும் நேரடியாக காண வேண்டும். அந்த அமல்களை நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலை இயல்பாக அல்லாஹ் அவருடைய
பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய கிராமங்கள், வசதி படைத்தவர்கள், அவர்களை போய் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினால் கூட போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் ஹாஜி உங்களுடைய லக்கேஜிக்காரர்கள் நான் தூக்கி சுமக்கின்றேன், ஹாஜிக்கு அவர்கள் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கனிவோடு அந்த தலவந்தர்கள் எல்லாம் 2-3 நாட்கள், கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஹாஜிகளோடு இருந்து உபசரிக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த லேபர்கள் பாதி நபர்களுக்கு விடுமுறை அளித்து ஒரு வாரம் ஒரு ஷிஃப்ட், அடுத்த இன்னொரு வாரம் இன்னொரு ஷிஃப்ட் என்று கடையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை ஹஜ்ஜி மாவட்டங்களாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்கள் வாரினர்களாக அங்கே வருகிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் ஹாஜிகளுடைய துவாவை பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அங்கே நடைபெறக்கூடிய காட்சிகள். எனவே நம்முடைய துவாவை இந்த சமூகம் ஹாஜியுடைய துவாவை எதிர்பார்க்கிறது. எனவே நீங்கள் அங்கே போய் செய்யக்கூடிய அந்த துவாவை சமூகத்துடைய விதிகள் அமைந்திருக்கிறது என்பதை கனிவோடு நீங்கள் ஞாபகத்திலே கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய ஊர் மக்களுக்காக எல்லா விதமான பாக்கியங்களும் எல்லோருக்கும் கிடைப்பதற்காக, இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள் எல்லோருக்கும் செல்லாதவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சென்று வந்தவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மனுஷர் மைதானத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா கருதுவர்கள் அவருடைய ஷபாத் ரவுதி கிடைத்து மேலான சொர்க்கம் நாம் அனைவரும் செல்வதற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கணிதத்துக்குரிய நிச்சயமாவுடைய தைக்கால்பள்ளி நிறுத்தவர்கள், மாவட்ட ஜமாத் உலமாவுடைய தலைவர் இலியாஸ் நிறுத்தவர்கள் இப்போது ஆண்களுக்காக துவா செய்த அவர்களை வழிநடத்தி வைப்பார்கள். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه صلاة دائمة مقبولة تعدي بها النار العظيم. اللهم اغفر ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام وبجل سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم منا تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. الصلاة والسلام عليك يا سيدي يا شفيع المذنبين. قل بيدنا فلك بنا أدركنا يا شفيع المذنبين. فرحمنا يا رسول الله، فانصرنا يا رسول الله، واشفنا يا رسول الله. أبجل سيدنا وسندنا وشيخنا هذا دامت بركاته وأطال الله بقاءه وأطال الله بقاءه يا أرحم الراحمين. اللهم يسر سفر حجاج بيت الله الحرام. اللهم يسر سفر الحج والعمرة والزيارة برحمتك يا أرحم الراحمين. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆசிரியர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார்கள் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே, இந்த மஹல்லாவிலே, இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர்கள் மரணித்து விட்டார்கள்.
அத்துணை பேருடைய குற்றம் குறைகளையும் மன்னித்து அவருடைய மன்னரை சுவனம் பூங்காவாக ஆக்கி தருவாயாக. அருள் ஆலமீனே, யா அல்லாஹ், இந்த ஆண்டு உலகம் முழுவதிலிருந்து யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ செல்ல இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜ மக்பூலாக ஆக்கி தருவாயாக. ஹஜ்ஜ மக்பூலாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் எல்லா அல்லாஹ்களையும் தாமத்தோடு செய்வதற்கு இறைவா அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஏற்படுகின்ற சிரமங்களை பொறுமையோடு எதிர்கொள்கின்ற பக்குவத்தை எல்லா ஆதிகளுக்கும் நீ கொடுப்பாயாக. எல்லா ஆதிகளையும் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு எல்லா காரியங்களையும் மிக சிறப்பான முறையில் செய்வதற்கு இறைவா நீ தௌஃபீக் செய்வாயாக. அருள் ஆலமீனே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளனே, யா அல்லாஹ் அவர்களுடைய மக்காவின் பயணத்தை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய அரபாவின் அவர்களுடைய பயணத்தை லேசாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய அரபாவின் பயணத்தை லேசாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய முஸ்தலிஃபாவின் பயணத்தை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய மதீனாவின் பயணத்தை இலகுவாக்கி தருவாயாக. எங்கள் உயிரும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித அருள்வாவை நின்று அவர்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லுகின்ற பாக்கியத்தை அவர்களுக்கு நீ நசீபாக்கி தருவதோடு உணர்வுபூர்வமாக பாசத்தோடு அன்போடு முஹப்பத்தோடு இஸ்மோடு லந்தத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் நின்று சலாம் சொல்லுகின்ற பாக்கியத்தை அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நீ நசீபாக்கி கொடுப்பாயாக. அருள் ஆலமீனே, தருவாயே பாவிகளான எத்தீம்களான ஏழைகளான அநாதைகளான எங்களுடைய சலாத்தையும் கண்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தௌபாவிலே எட்டி வைப்பதற்கு இறைவா அவருடைய கல்வியை ஞாபகத்தை போடுவாயாக. அருள் ஆலமீனே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளனே, அவர்கள் சலாம்
துவாவிலே பல்வேறு சமயத்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வருகிறோம். யா அல்லாஹ், இந்த நிலைமையை கடைசி வரையிலும் நீடிப்பதற்கு இறைவன் இந்த உதவியை செய்ய அல்லாஹ். இந்த ஆதிமார்களை பொருட்டார்ந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பல் ஆலமீன் இந்தியாவை யா அல்லாஹ் ஒற்றுமையாக்கி வையா அல்லாஹ். சந்தோஷமாக ஆக்கி வையா அல்லாஹ். மகிழ்ச்சியாக ஆக்கி வையா அல்லாஹ். எல்லா சமுதாயத்தவர்களையும் நிம்மதியாக ஆக்கி வையா அல்லாஹ். எல்லா சமுதாயத்தவர்களையும் சந்தோஷமாக ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் ஊரை ஒற்றுமையாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் சமுதாயத்தை ஒற்றுமையாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் நாட்டை ஒற்றுமையாக்கி யா அல்லாஹ். எங்கள் நாட்டை நிம்மதியாக்கி யா அல்லாஹ். எங்கள் சமுதாயத்தை நிம்மதியாக்கி யா அல்லாஹ். எங்கள் ஊரை நிம்மதியாக்கி யா அல்லாஹ். ஆதிமார்களுக்கு எல்லா சௌகரியங்களையும் நீ செய்து கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் எங்கெல்லாம் துஆ செய்கிறார்களோ அந்த துஆவை நீ கபூல் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ், அத்தனை ஆதிமார்களையும் செய்தனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அழைப்பிலே சென்று சந்தோஷமாக திரும்பி வருகின்ற பாக்கியத்தை எல்லா ஆதிமார்களுக்கும் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அத்தனை பேர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். சென்றவர்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். இந்த துஆவை அன்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் பொருட்டால் கபூல் செய்ய யா அல்லாஹ். எங்கள் உடுக்கும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருட்டால் கபூல் செய்ய யா அல்லாஹ். சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொருட்டால் கபூல் செய்ய யா அல்லாஹ். சையதுனா இஸ்மாயில் நபியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொருட்டால் கபூல் செய்ய யா அல்லாஹ். சையதுனா அமரா சையதுனா சாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொருட்டால் கபூல் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ், இங்கு வாழ்ந்து வாழ்கின்ற மகானத்துல் மஹ்மூது வலியுல்லாஹுடைய பொருட்டால் நீ கபூல் செய்ய யா அல்லாஹ். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على கொஞ்சம் விழுந்துருக்காங்க.